ஹலோ மக்களே 2026 பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்கடா இன்னைக்கு பார்க்க போறோம். எப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஃபிஃப்த் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆசனா இருக்காரு. அந்த மாதிரி தான் டிஎன்பிலாம் நல்லா தான் பண்ணாரு. ஐபிஎல் தான் சொதப்பிட்டாரு. அதனால எப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்குலாம் இவர் ஏன்டா வந்தாருன்னு நினைக்க வச்சுட்டாரு. அதனால ஆசனா ஃபிஃப்த் பிளேஸ். ஃபோர்த் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா இவரும் தமிழ்நாட்டு பிளேயர் தான் விஜய் சங்கர். விஜய் சங்கர் பார்த்தீங்கன்னா உண்மையான நல்ல பிளேயர் தான். அவரை பார்த்தீங்கன்னா ஓடிஐக்கு டெஸ்ட் கொடுத்தா செம்ம விளையாடுவாரு. அவரை போய் T20 எடுத்துட்டு தப்பு பண்ணிட்டாங்க சிஎஸ்கே டீம். நம்ம லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா தீபக் கூட தான் இருக்காரு. தீபக் கூட பார்த்தீங்கன்னா உண்மையில நல்ல பிள்ளை தான். எல்ஐசிக்கெலாம் நல்லா தான் ஆடினாரு. ஆனால் சிஎஸ்கேன்னு வரப்போது நான் சுத்தமாக சொல்கிற மாதிரி ஆட்டம் ஒன்றுமே இல்லை. 80 பேரை வரையில் வந்தார். அதில் சொல்கிற மாதிரி ஆட்டம் ஒன்றும் இல்லை. செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா தான் இருக்காரு. நியூசிலாண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா தலைவன் சூப்பரான பர்ஃபார்ம் பண்ணுவான். சிஎஸ்கேன்னு வந்தா ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் அடிப்பான். அதுக்கப்புறம் ஆடவே தெரியாதவன் அந்த மாதிரி ஆடுவான் தலைவன். அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ராகுலுக்கு பார்த்தீங்கன்னா தலைவனை கிரிக்கெட் ஆட சொன்னா வந்து டான்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தான். அதனால யாருக்குமே சுத்தமா ராகுலுக்கு பற்றி பிடிக்கல. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க.